கிராமப்புறங்களில் உள்ள பெண்களெல்லாம் ரொம்ப படிக்காட்டியும் வெளியில் போய் வேலை செய்யாட்டியும் அவங்க வந்து வீட்டிலேயே இருந்து அவங்கவுங்களுக்குன்னு தனியாக பணம் சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க. நிறையவே படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிராமப்புறத்தில் மட்டும் இல்லை, ஆனால் கிராமப்புறத்தில் சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க பேசிக்காகவே வந்து பெண்களை வந்து வெளியில் வேலைக்கு விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் நம்ம சிட்டியில் கூட பிள்ளைங்கள பார்க்கணும், அதனால் வேலைக்கு போகலை, நல்லா படிச்சுட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் கிராமப்புற பெண்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்க கூட மாட்டாங்க. குழந்தைகளையும் பார்த்துட்டு வெளியில் போய் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து சொந்த காலில் தான் நிற்பாங்க. அவங்களுக்குன்னு டெய்லியுமே இல்லைனா வாரந்தோறும் மாதந்தோறும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்க குழந்தையும் பார்த்துக்குவாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய கிராமப்புற பெண்கள்லாம் இந்த வேலைக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே வெளியில் போக மாட்டாங்க. அவங்க குழந்தைங்கள வளர்க்குறதுல தான் ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. குழந்தைகளே பார்த்துக்கிட்டு அதுதான் உலகம்னு இருக்காமல் அவங்களும் தனக்குன்னு பணம் சம்பாதிச்சுக்குவாங்க. அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நகர்ப்புறத்தில் தான் இருக்கிறவங்க, இந்த கிராமப்புறத்தில் தான் இருக்கிறவங்க அப்படின்னு இல்லை, நீங்கள் சிட்டியில் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே அல்லது வாரமே பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். இப்போ கிராமப்புறம்னு எடுத்துட்டிங்கனாலே எல்லாரோட வீடுமே ஒரு ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட ஆனால் சுற்றிலும் நிறைய இடம் இருந்து தான் அதுக்கு பிறகு காம்பவுண்ட் இருக்கும். ஆனால் நம்ம சிட்டிலலாம் அப்படி இல்லை. ஒரு சென்டில் வீடு இருக்கும், அப்புறம் காம்பவுண்டு போட்டுருவாங்க. 3 சென்ட் இருந்தாலும் ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு விட்டுருவோம். அப்படியெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கவே இருக்காது. வீடு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வீட்டை சுற்றியுமே நிறைய மரங்கள் எல்லாமே இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ரொம்ப சுத்தமான காற்று எல்லாமே வரும். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கூட ரொம்பவுமே நிறைய இடம் இருக்கும். இது மாதிரி பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு இது பிடிக்கும். நான் வளர்ந்த அட்மாஸ்பியர் இதுதான். வாழை மரம், வீட்டை சுற்றி வாழை மரம் இருக்கும், மாந்தோப்பு இருக்கும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது புளிய மரம் இருக்கும். எல்லாமே நமக்கு ரொம்பவுமே வெளியில் வாங்கன்னு தேவையே இருக்காது. நெல்லிக்காய் மரம் எல்லாமே இருக்கும். கிராமம்னாலே அதுதான். இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. மரமே இருந்தால் கூட பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் மரம் இருந்தால் கூட உடனே வெட்டி விட்டுறாங்க. நாங்கள் எல்லாம் வாழைப்பழம் வெளியில் வாங்கினதே கிடையாது, வீட்டில் இருக்கிறது தான். நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு வாழை தோட்டம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது தையல் வந்து இப்போ வந்து வெளியில் போய் தான் தையல் பண்ணணும், யாருக்காவது வேலை பார்த்து தான் தையல் வேலை செய்யணும் அந்த கட்டாயமே கிடையாது. வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டையும் சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம தையல் வேலை பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தையல் மிஷின் மட்டுமே இருந்தால் போதும். கிராமப்புறத்தில் நிறைய பெண்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, சும்மா அப்படி நினச்சிட்டு இருப்போம் நாம். அவங்க சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நம்ம சிட்டியை மாதிரி ஒரு டெய்லர் கடை தான் எடுக்கணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற இதே கிடையாது. எப்போவுமே நம்ம ஒரு கடை வாடகை எடுத்து பண்ணும்போது அது வந்து அந்த வாடகையே ஒரு 3000 ரூபா, அந்த கடை சைஸை பொறுத்து அப்படியே போயிடும். ஆனால் நம்ம வீட்டிலே இருந்து அப்போ ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு நம்ம துணி தைச்சாதான் ஒரு 3000 ரூபா வாடகை, 5000 ரூபா வாடகை கொடுத்தா நமக்கு லாபமாக இருக்கும். மாதம் 10,000 ரூபாயாது கிடைக்கும். ஆனால் கிராமப்புறத்தில் அந்த பிரச்சனை கிடையாது, வீட்டில் இருந்தே துணி தைச்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது உங்களுக்கும் டெய்லரிங் தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இடம் இருக்குது, கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இப்போ மாடி தோட்டத்தில் கூட போடுறாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அப்படி அந்த மாதிரி தான் வருது. அது சமைக்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அப்படி இல்லாமல் உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்களே விளைய வச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு கூட கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஊர் கிராமப்புறங்கன்னா எல்லாருக்கும் நிறைய இடம் இருக்குது, எல்லாருமே விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த இது கிடையாது. கிராமப்புறத்தில் கூட நிறைய பேர் வெளியிலலாம் வேலைக்கு தான் போகிறாங்க, ஆஃபீஸுக்கெல்லாம். அப்படிப்பட்டவங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் அவங்களுக்கு சிட்டியில் தான் கொண்டு விலைக்கு கொடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் இதை அவங்களுக்கே பக்கத்தில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது.
லேடீஸுக்கு இது ரொம்ப ரிலாக்ஸேஷன் தரக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கும். மாடி தோட்டம்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. மாடி தோட்டத்தை விட நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கிராமப்புறத்தில் இருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிராமப்புறத்தில் மட்டும் இல்லை, இது சிட்டி சைடில் கூட இப்போ வீட்டிலையே நம்ம இந்த கெமிக்கல் எல்லாம் சேர்க்காம பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்காமல் செய்யக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்பவுமே எல்லாரும் வாங்குறாங்க. அதையும் கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் ட்ரை பண்ணி வாரந்தோறும் மாதந்தோறும் டெய்லியுமே பணம் சம்பாதிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 3வது இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வீட்டில் வந்து கால்நடைகள் வளர்க்குறது, ஆடு மாடு கோழி இது மாதிரி வளர்க்குறது. இதுவும் இதுவும் இந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். வீட்டில் வளர்க்குற கோழி போடுற முட்டை வந்து ரொம்பவுமே டிமாண்ட் இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக எல்லா பெண்களுமே கிராமப்புறத்தில் இருக்கவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து மாடு வளர்க்குறது இப்போல்லாம் எல்லாருமே பாக்கெட்டு பால். மாடு வளர்க்குறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லி யாருமே மாடெல்லாம் வளர்க்குறதே கிடையாது. அப்படி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும். 2 மாடு வச்சுருந்தீங்கனாலும் நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். இதை கிராமப்புற மக்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்கிறேன், கால்நடைகள்லாம் வளர்க்குறது மனசுக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸேஷனான ஒரு விஷயம். இது கிராமப்புறங்களில் பெண்கள்லாம் பண்ணி நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்கு. கோழி வளர்க்குறது ரொம்பவுமே நல்ல விஷயம். இதுக்கு வந்து நாம் வந்து ரொம்ப பெரிய இடம் வேணும். நைட்டு மட்டும் அடைக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும், ஒரு சின்ன கூடு மாதிரி. மற்றபடி அது வந்து நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கும்போது அதுவே வந்து எல்லா இடத்துலையுமே அழகாக அதுவே என்னது சாப்பாடெல்லாம் கிளறி சாப்பிட்டு புழுவெல்லாம் பொறுக்கி ரொம்ப இதுக்கு நம்ம செலவு கூட கிடையாது. ரொம்ப தீவனம் போடணும் கூட கிடையாது. அதே மாதிரி இப்படி நம்ம ஓப்பன் பிளேஸில் வளர்க்குறக்கூடிய நாட்டுக்கோழி முட்டையை தான் மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. நாட்டுக்கோழினாலே அதுதான், நாட்டுக்கோழி முட்டைனாலே அதுதான் அதில் உள்ள ஸ்பெஷல். இப்போ கூண்டில் அடைச்சி போட்டு நாட்டுக்கோழி முட்டைன்னு விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. இதே மாதிரி ஓப்பன் பிளேஸில் நிறைய இடம் இருந்து அதில் உள்ள புழு பூச்சிகளெல்லாம் கொத்தி சாப்பிட்ற கோழியை தான் இந்த கோழி போடுற முட்டையை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. கிராமப்புற பெண்கள் இதை ரொம்ப சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டியூஷன் சொல்லி தரது. நம்ம சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டியூஷன் சென்டரு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் வெளியில் போய் தான் இந்த டியூஷன் சென்டருக்கு போய் தான் டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி இல்லாமல் கிராமத்தில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, படிச்சிருக்கவங்க வெளியில் போகலை, யாரையும் நம்பி இருக்கலை, அவங்களே ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி தராங்க. இதுவும் படிச்சுட்டு வீட்டிலே இருக்கிற கிராமப்புற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதை பெண்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க. இங்கே வந்து இப்போ வந்து நம்ம வந்து டியூஷன் சென்டரில் விட்டிங்கன்னா டவுட்டு இது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறாங்களா அதே மாதிரி தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் டியூஷன் நீங்கள் விடும்போது அவங்க நல்லா படிக்க வச்சு கொஸ்டின் கேட்டு எழுத வச்சு அது மாதிரி நல்லாவே கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. இது சிட்டிலேயே இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் டியூஷன் சென்டர் அப்படி விடுறத விட இப்படி வீட்டில் டியூஷன் எடுக்கிறத, ஹோம் டியூஷன் எடுக்கிறத அங்கே பிள்ளைங்கள விடுங்க. அவங்க நல்லாவே படிக்க வச்சு நல்லாவே கவனிச்சுக்குவாங்க. டியூஷன் சென்டரு சும்மா ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸ்கூலில் கிளாஸ் கவனிக்காத பிள்ளைங்க டியூஷன்லேயும் கிளாஸ் கவனிக்காது. கண்டிப்பாக கிராமத்தில் இருக்க பெண்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.